31/10/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் மாலை 6:52 வரை, பின்பு சதயம் நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை நவமி திதி காலை 10:09 வரை, பின்பு தசமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி மிதுனம் மற்றும் கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 பிற்பகல் 12 மணி வரை. இன்றைய மகண்ட காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 9 மணி வரை. இன்று காலை 6:49 மேல் மகர ராசியிலிருந்து சந்திரன் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவதால் மிதுன ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் விலகி கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், துலாம் சூரியன், விருச்சிகத்தில் செவ்வாய் புதன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி ராசி பலன்களை காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் நன்மை நிறைந்த நாளாகவும் மனதிற்கு நிம்மதி அளிக்கும் நாளாகவும் இருக்கும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனுடன் இணைந்துள்ளார். அரசு சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயம் பெறுவீர்கள். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். கடல் கடந்த பயணங்களால் மனதிற்கு நிம்மதியும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களை வந்து சேரும். ராசிக்கு தசமஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். காலை 6:49 மேல் சந்திரன் தசமஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு வருகிறார். அத்துடன் ராகுவும் இணைந்து இருப்பதால் உங்களுக்கு தனவரவு அதிகமாகவும் இருக்கும். செய்யும் தொழிலில் லாபங்களும் அதிகமாகவே இருக்கும். வியாபார நிமித்தம் பயணங்களால் நினைத்த காரியம் நிறைவேறும். அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். சட்டம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். இன்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும் செய்திகளும் கிடைக்கும். பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் தனவரவும் உள்ளதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று நினைத்த காரியம் நிறைவேறவும், இன்று நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிக்கும் நாளாகவும் இருக்கும். திடீரென்று தனவரவு கூடும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். தனவரவும் வியாபார லாபமும் அதிகமாகும். ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் தசமஸ்தானத்திற்கு 6:49 மேல் இடப்பெயர்ச்சியாவதால் உங்களுக்கு தொழிலில் மாற்றம் உண்டாகும். திடீர் தனவரவும் ஆதாயமும் கிடைக்கும். எடுத்த காரியம் வெற்றியாக முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். பூமி சம்பந்தமான பிரச்சனை மற்றும் வியாபார சம்பந்தமான பிரச்சனைகள், தொழிலாளர்கள் பிரச்சனை, வரவேண்டிய பணம் சம்பந்தமாக கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் மாற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணமும் உங்களுக்கு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளும் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீர்வதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் ஒற்றுமையும் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, 2 நாட்களாக அனுபவித்து வந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு காலை 6:49 மேல் விலகி விடுவதால் மனதிற்கு நிம்மதியும் பாக்கியமும் கிடைக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனின் சஞ்சாரம் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுவதால் நினைத்த காரியங்கள் உங்கள் தந்தை வழி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த உதவி உங்கள் தந்தை வழி, குடும்பம் வழி வந்து சேரும். சகோதரர்களால் ஏற்பட்ட இணக்கங்களும் பிணக்கங்களும் மாறும்.
அவர்களால் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியும் குடும்பத்தில் நன்மையும் உண்டாகும். உறவினர்களின் வருகையால் நற்செய்திகளும் சுப செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். காலை 7 மணி முதல் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான சூழலாகவே இருக்கும். அலுவலகத்தில் ஏற்பட்ட 2 நாட்கள் பிரச்சனைகளுக்கு இன்று காலை 7 மணிக்கு மேல் உங்களுக்கு அனைத்தும் சாதகமான நற்செய்தி கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு. திடீரென்று தனபரமான நேட்டம் உண்டாகும். திடீர் ஆதாயம் வந்து சேரும். எடுத்த காரியங்கள் வெற்றியாக தீர்ப்பீர்கள். இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். காலை 6 மணி 49 நிமிடங்களுக்கு மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. நீங்கள் ஒரு சிலர் 8 மணிக்கு தான் எந்திரிப்பார்கள். அப்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கும். ஒரு சிலர் காலையிலேயே நல்ல விதமாக எந்திரிப்பார்கள். ஆனால் 1 மணி நேரத்திற்கு மேல் 7 மணிக்கு மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பமாவதால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு திடீர் மாற்றங்கள் காண்பீர்கள். நேற்று வரை தூங்கும் வரை இருந்த சந்தோஷங்கள் மாறிவிடும். திடீரென்று மனக்குழப்பம் ஏற்படும். திடீரென்று வீட்டில் இருப்பவர்களிடையே நீங்கள் கலகம் செய்யக்கூடிய வாய்ப்பும் உண்டு. நன்றாகத்தானே இருந்தீர்கள், தூங்கி எழுந்தவுடன் சண்டைக்கு வருகிறீர்களே என்று பிள்ளைகளோ அல்லது மனைவியோ கணவனோ கேட்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படலாம். தொழிலில் சில தடுமாற்றங்கள் வரலாம். மறதி நோய் அலட்டும். எதை எங்கே வைத்தோம் என்று தடுமாறுவீர்கள். வரவேண்டிய பணத்திற்காக சற்று பாடுபடுவீர்கள். சில பிரச்சனைகள் உங்களை அலட்டத்தான் செய்யும். என்று அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது. அலுவலகத்தில் நண்பர்களுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட வேண்டாம். வீட்டிலும் பெரியவர்களிடமும் முறைத்து கொள்ள வேண்டாம். கேஸ் வழக்குகள் இருப்பின் அவை சற்று பிரச்சனைகள் ஏற்படும் என்றால் கேஸ் வழக்குகளில் போகாமல் இருப்பதே நல்லது. சட்டத்துறையில் சற்று கவனமாக இருக்கவும். புதிய முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டாம் என்று அமைதி காப்பது உங்களுக்கு நல்லது. வியாபாரத்தில் எந்த மாற்றமும் இல்லை. சிம்மராசி அன்பர்களே, மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உடல் பிரச்சனைகள் சற்று வருத்தத்தை அளிக்கும். ராசிக்கு உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன். தனவரவு அதிகமாக இருந்தாலும் சில தடுமாற்றங்களும் கடன் பிரச்சனைகளும் அலட்டிக்கொண்டே இருக்கும். புதிய வாகனம் வாங்க யோசனை உருவாகும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயுடன் புதனும் இருப்பதால் பூமி சம்பந்தமான தொடர்புகள் யாவும் வெற்றியாகும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். இரத்த சம்பந்தமான நோய்க்கு மருத்துவ உதவி தேவைப்படும். திடீரென்று உறவினர்களால் சிறு மனசங்கடங்கள் ஏற்படும். தொழிலில் சற்று தடுமாற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும். வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்த காரியம் வெற்றியாகும் விதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு அதற்கான உதவியும் கிடைக்கும். கேட்ட நேரத்தில் நீங்கள் நினைத்த நபரிடமிருந்து உங்களுக்கு பணவரவும் உண்டாகும். இன்று அரசியல் சம்பந்தமாக சில தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் கல்விக்காக எடுத்த கடனை அடைப்பதற்கான உதவியும் கிடைக்கும். இடம் மாற்றம் மற்றும் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இணைந்துள்ளார். கல்வி சம்பந்தமாக நற்செய்திகள் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பும் அதற்கான உதவியும் பெறுவீர்கள். இரும்பு சம்பந்தமாக நிலம் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அதிகமான லாபம் எதிர்பார்க்கலாம். திடீர் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். கூட்டு முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். கூட்டுத் தொழில் சிறக்கும். இடம் விற்பது வாங்குவது, வாகனம் விற்பது வாங்குவது போன்ற தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். இன்று நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். கடல் கடந்து பயணம் செய்வதால் புதிய உறவினர்களை சந்திக்கவும் மற்றும் உறவினர்களின் வருகையால் புதிய பேச்சுவார்த்தைகள் மற்றும் தனபரமான நேட்டமும் உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகள் மூலமாக நற்செய்திகள் கிடைக்கும். மனைவியின் மூலமாக வரவேண்டிய பணம்
அல்லது கணவன் மூலமாக வரவேண்டிய பணம், அரசு முறையில் வரவேண்டிய பணம், அரசு ஆதாயம், இவை யாவும் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு விரைய ஸ்தானத்தில் உள்ளார். ராசியிலேயே சூரியன் உள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயுடன் புதன் உள்ளார். இரத்த சம்பந்தமான நோய்க்கான மருத்துவ உதவி உங்களுக்கு தேவைப்படும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கும். மூத்த பிள்ளை வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் உண்டாகும். தடைப்பட்ட திருமணம் நடக்கும். உறவினர்களின் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தாய் வழி சொத்து வருவதற்கான வாய்ப்பும் உண்டாகும் அல்லது பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கடல் கடந்து நற்செய்தி கிடைக்கும் அல்லது தனவரவு உண்டாகும். வியாபாரிகளுக்கும் பரம்பரை தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் மிகுந்த நாளாக இருக்கும். கோபம் மூலமாக சில இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சொத்து சேர்ப்பது சம்பந்தமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். மனைவியின் வழி கிடைக்க வேண்டிய பணம் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர் வழியில் ஏற்பட்ட கலகங்களுக்கு தீர்ப்பு உண்டாகும். வாகனம் சம்பந்தமான லாபம் அதிகமாகும். திடீரென்று ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொடர்புகளால் நற்செய்தி கிடைக்கும். லாபமும் அதிகரிக்கும். இன்று அனைத்தும் வெற்றியாக இருக்கும் நாளாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் உங்களது ராசியிலேயே புதனுடன் இணைந்துள்ளார். கட்டட சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். இரும்பு சம்பந்தமாக, வாகனம் சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் லாபம் மிகுந்த நாளாகவும் அமையும். இடம் சம்பந்தமாக விற்பது வாங்குவது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் லாபங்களும் கிடைக்கும். நண்பர்களின் உதவியுடன் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். புதிய தொழில் செய்ய யோசனை உருவாகும். உடல் உபாதைகளில் சற்று கவனம் கொள்வது நல்லது. சற்று மறதி நோய் அலட்டும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் முயற்சியில் கவனம் தேவை. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் உண்டு. சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து சேரும் வாய்ப்பும் உண்டு. இன்று நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாவதுடன் சுப செய்திகளும் குடும்பத்தில் உண்டாகும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டு. கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது செய்யும். இன்று நன்மை நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். நீண்ட நாள் கவலைகள் விலகும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். உங்களது எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். மனதில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு நண்பர்கள் வழி தீர்வு கிடைக்கும். திடீரென்று அதிர்ஷ்டங்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும் கடல் கடந்து உங்களை வந்து சேரும். சொத்து சம்பந்தமாக சில பிரச்சனைகள் குடும்பத்தில் மனைவி வழி அல்லது கணவன் வழி ஏற்பட்டு விலகும். தாயாரின் உடல்நிலையில் அக்கறை கொள்வது நல்லது. உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனின் பயணம், 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் சகோதரர்களால் சற்றே கலகங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடத்தில் சந்திரன் வரும்போது உங்களது தாயாருக்காக சில மருத்துவ உதவிகள் தேவைப்படும். தாயாரின் உடல் நலனுக்காக நீங்கள் அக்கறை எடுத்து அவர்களுக்காக உதவுவீர்கள். திடீரென்று தொழிலில் மாற்றம் உண்டாகும் அல்லது இடமாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படலாம். கடல் கடந்து பயணம் செய்வீர்கள். அதனால் வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அமையும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சந்திரன் உள்ளார். காலை 6:49 மேல் சந்திரன் உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைவதால் சற்று தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பேராசை அதிகமாகும்.
இதை செய்தால் லாபம் அதிகரிக்கும், அதை செய்தால் லாபம் அதிகரிக்கும் என்று நண்பர்கள் சொல்லுவார்கள். அதை கேட்டு நீங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டாம். அவ்வாறு ஈடுபடும்போது உங்களுக்கு பண நஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால் கவனமாக இருக்கவும். லாபஸ்தானத்தில் செவ்வாயுடன் புதன் இருப்பதால் தொழிலில் சற்று ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இடம் விஷயமாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தொழிலில் லாபமும் அதிகரிக்கும். திடீர் பூமி லாபம் உண்டு. வாகன சம்பத்து ஒரு சிலருக்கு கைவரும், ஒரு சிலருக்கு பூமியால் லாபமும் கால்நடைகளால் ஆதாயமும் உண்டாகும். வண்டி வாகனம் வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். திடீரென்று வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு வந்து சேரும். வேலை நிமித்தம் வெளியூர் செல்வீர்கள் அல்லது வெளிநாடு செல்வீர்கள். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். பிரிந்து போனவர்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஒரு சிலருக்கு சட்ட சிக்கல்களால் மனம் சங்கடப்படும் நிலை ஏற்படும். சாதகமான பலன் உங்களுக்கு இன்று இருந்தாலும் சில மனக்குழப்பங்களும் தடுமாற்றங்களும் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. எதிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பெண்கள் விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கலிலும் தடுமாற்றம் இல்லாமல் பார்த்து கொள்ளவும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகவே இருக்கும். இரண்டும் கலந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் காலை 6:49 மேல் உங்களது ராசியிலேயே வருவதால், அத்துடன் ராகுவும் உள்ளதால் சிறு சிறு பிரச்சனைகள், குடும்பத்தில் கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். சட்ட சிக்கல்கள் சற்று மனதிற்கு வருத்தத்தை அளிக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சற்று தள்ளி போகும். மனத்துயரம் வராமல் பார்த்து கொள்ளவும். கொடுக்கல் வாங்கலிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. முதலீடு ஏதாவது போட வேண்டும் என்று நினைத்திருந்தால் சற்று தள்ளி வைக்கவும். ஓரிரு நாட்கள் கழித்து நீங்கள் அதில் பணம் போடலாம். பணத்திற்காக அதிகமாக பணத்தை போட்டால் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என்று நினைத்து நீங்கள் போட்டால் உங்களுக்கு தன நஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புள்ளதால் அந்த மாதிரி தவறுகளை நீங்கள் செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் கொள்வது நல்லது. பெண்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. இடம் விற்பது, வாகனம் விற்பது, பூமியில் விளையும் விளைபொருள்கள், கால்நடைகள், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் அதிகமாகும். அரசு வழி சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அரசியலில் சில பிரச்சனைகளும் கலகங்களும் வர வாய்ப்புள்ளது. அதனால் கவனமாக இருக்கவும். எதிர்பார்த்த உதவி வருவதற்கும் சற்று தாமதப்படலாம். எனினும் வியாபாரிகளுக்கு சில சோதனைகள் ஏற்பட்டு விலகும். கடல் கடந்து பயணம் செய்யும்போது பண விஷயத்தில் கவனமாக இருக்கவும். திடீரென்று சில உதவிகள் நண்பர்கள் வழி கிடைக்கும். கணவன் மனைவியிடையே என்று அன்பு மேலோங்கும். குடும்ப உறவினர்களின் வருகையும் சுப செய்தியும் உங்களுக்கு உண்டாகும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சந்திரன். அதனால் உங்களுக்கு சற்று விரய செலவுகள் அதிகமாக வரலாம். சில சிறு சிறு நஷ்டங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இருக்கவும். தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரலாம். வீட்டில் பெரியவர்களுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ சில பிரச்சனைகள், மருத்துவ உதவிகள் தேவைப்படலாம். பண விஷயத்தில் கவனமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் தொல்லை காரணமாக வீட்டு பொருளை அடகு வைக்கவோ அல்லது பிறரிடம் உதவி கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலருக்கு திடீரென்று பண உதவியும் கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். கடல் கடந்து பயணம் செய்ய யோசனை உருவாகும். அதற்கான உதவியும் கிடைக்கும். உயர்கல்விக்காக கடன் வாங்குவீர்கள். மற்றும் கடன் தொல்லைகளும் உங்களுக்கு அதிகமாகவே மனதிற்கு வருத்தத்தை அளிக்கும். கேட்ட இடத்திலிருந்து பணம் வருவதற்கும் சற்றே தாமதப்படலாம். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். பூமி சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக,
புதிய தொழில்கள் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு இன்று லாபம் மிதமாகவே இருக்கும். திடீரென்று நற்செய்தி, சுப செய்தி உங்களது குடும்பத்திற்கு வந்து சேரலாம். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கலாம். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு கடல் கடந்து உறவினர் மூலமாக நன்மைகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு கடல் கடந்து பயணங்கள் செய்வதால் வியாபார லாபமும் புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த உதவியும் ஒரு சிலருக்கு வந்து சேரும். பெண்களுக்கு சற்றே மன வருத்தம் அளிக்கக்கூடிய நாளாகவே இருக்கும். எனினும் கவலை வேண்டாம், எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். இன்று இரண்டும் கலந்த நாளாக உங்களுக்கு அமையும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.